ஹாய் ஆல், நம்ம இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான பீகாக் ஹாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட் அதுக்காக எம்டிஎஃப் போர்டு எடுத்திருக்கேன். எம்டிஎஃப் போர்டில் ரெண்டு சைடுமே நான் இப்போ ஹோல் போட்டுட்டு ஜம் ரிங்ஸுமே நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு நான் க்ரீன் வித் ரெட் காம்பினேஷனில் நான் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த கலர்ஸ் வேணாலுமே பண்ணிக்கலாம். இந்த ஹாரம் லாஸ்ட்டில் பாருங்களேன், ஃபைனல் லுக்காக பியூட்டிஃபுல்லாக ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கலர் குந்தன் ஸ்டோனோட பீகாக் சாமே வச்சு நான் இப்போ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு எம்டிஎஃப் போர்டில் ரெண்டு சைடுமே இப்போது ஜம்ரிங்ஸை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம இப்போ சென்டரில் ஜம்ரிங்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சென்டர் பொசிஷன் நமக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு இதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் நான் பண்ணிக்க போகிறேன். ஃபேப்ரிக் க்ளூவில் கொடுத்துட்டு க்ரீன் ஸ்டோன், ஐகுந்தன் க்ரீன் ஸ்டோன் நான் எடுத்திருக்கேன். நம்ம ஐகுந்தனில் க்ரீன் 8K எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். பெரிய சைஸ் வச்சு நம்ம அவுட்லைன் ஃபில் பண்ணும்போது அந்த லுக் ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக நான் 8K ஐ ஷேப் எடுத்திருக்கேன். இப்போது இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு நான் இப்போ ஃபுல்லாகவே நான் ஃபில் பண்ணிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டோன் ஃபில் பண்ணும்போது நம்ம இப்போ ஸ்டோன் ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் நம்ம கரெக்ஷன் பண்ணால் அது நமக்கு நல்லாயிருக்கும் ஃபைனல் லுக்காக வரும்போது. நெக்ஸ்ட்டு உள்ளாடி நான் B7000 க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன் சென்டருக்காக. செகண்ட் பார்ட்டுமே சேம் நம்ம அதே ஐகுந்தன் தான் எடுத்திருக்கேன். 8K ஷேப் தான் நான் இப்போ வைக்கிறேன் உங்களுக்கு. இதுவுமே நம்ம இப்போ ஃபுல்லாக சுற்றி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ரோ ஃபில் பண்ணிட்டோம். தேர்ட் ரோக்கு அதே நான் B7000 க்ளூ தான் அப்ளை பண்ணியிருக்கேன். தேர்ட் ரோவுமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம ரெட் கலர் ஐ ஷேப், அதே சேம் ஐ ஷேப் தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ அதுவுமே ஃபில் பண்ணிக்கலாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு மிடில் பியூட்டிஃபுல்லான ஒரு பீகாக் சாமை நம்ம அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது சென்டரில் நம்ம இப்போ க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அதை ஃபிட் பண்ணிட்டோம். சைடில் நமக்கு வேணும்னா 2 ஸ்டோன்ஸ் நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஸ்டோன் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் லுக் வைஸில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இப்போ பியூட்டிஃபுல்லாக பெண்டன் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பிரேஸ்லெட் சாம் தான் எடுத்திருக்கேன். அதில் ரெட் அண்டு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டும் வச்சு நான் இப்போ ஹாரம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சின்னதாக பேக் செயின் எடுத்து நான் கோல்டன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். நான் இதில் இப்போ ஃபிட் பண்ணிக்க போகிறேன். இது ரெண்டுமே நம்ம டைட் பண்ணி கொடுக்க கியர் லாக் வச்சு தான் நான் இப்போ ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணியிருக்கேன். ரெட் அண்டு க்ரீன் காம்பினேஷனில் நான் இப்போ ரெண்டு சைடுமே நான் ஹாரத்தை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்க போகிறேன். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது நம்ம கிவ் அவே பிளானுமே நான் வச்சுருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனல் லுக் பாருங்கள். நான் பேக் செயினை ஃபிட் பண்ணி நான் அந்த மிடில் ஹாரம் பண்ணிட்டேன். இனி அந்த சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்டன்ட்டுமே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த பெண்டன்ட்டை ஃபிட் பண்ணிட்டால் நமக்கு பியூட்டிஃபுல்லான ஹாரம் ரெடி ஆயிரும். இந்த மிடில் ஹாரம் உங்களுக்கும் வேணும்னா மேலே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள்.